Hello everyone. தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் மேத்ஸு பப்ளிக் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் மார்ச் 22, 23, 24 3 இயர்ஸோட கொஷின் பார்த்தோம். நவ் வி சி செப்டம்பர் கொஷினா. இங்கே வந்து செப்டம்பர்னா பிஃபோர் தட் ஆகஸ்ட்டு. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இதுக்குள்ளே வரக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆகஸ்ட் 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 42. ஒரு பூனை XY தளத்தில் 6,4 என்ற புள்ளியில் உள்ளது. ஸோ XY தளம் அப்படின்னா இது X, இது Y. 6,4னா இங்கே 6, இந்த இடத்துல 4. ஸோ 6,4 என்ற புள்ளியில் உள்ளது. -5, -1 என்ற புள்ளியில் ஒரு பால் புட்டி வைக்கப்பட்டுள்ளது. -5, -1 அப்படின்னா இந்த இடத்துலன்னு வையேன். ஃபிகர் தேவையில்லை. ஆக்சுவலாக பூனை பாலை பருகுவதற்கு தேவையான பாதையின் சமன்பாடு. பாதையின் சமன்பாடுனா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இதற்கும் இடைப்பட்ட இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கர்வ்டு லைனாக வரலாம் இல்லையா. ஸோ இது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வரலாம், இப்படி இல்லை கீழே வந்து வரலாம். பட் ஷார்ட்டஸ்ட்டாக வரக்கூடியது இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். A cat is located at the point 6,4 in XY plane. A bottle of milk is kept at -5, -1. The cat wishes to consume the milk traveling through the shortest distance. Find the equation of the path it needs to take its milk. ஸோ இந்த இடத்துல கேட்டு, இந்த இடத்துல மில்க் புட்டி இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் ஃபார்ம்னுடைய ஃபார்முலா y-y1/y2 - y1 = x - x1 / x2 - x1. ஸோ x1 y1 x2 y2. ஸோ இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணு. y1 என்ன 4/y2. y2 இஸ் -5, சரி -1 -y1 4 = x - x1 6 / x2 -5 -6 x2 - x1. இந்த ரெண்டும் சேமாக இருக்கணும், இந்த ரெண்டும் சேமாக இருக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை. ஸோ y - 4/-5 = x - 6/-11. ரெண்டுமே மைனஸ் வர்றப்போ ஆட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 5 bracket x - 6 = 11 bracket y - 4. 5x - 30 = 11y - 44. ஸோ 5x + 11y இந்த சைடு கொண்டு வா, -30 இது இந்த சைடு வரப்போ +44 = 0. ஸோ 5x - 11y, தென் 4 - 0 4, 4 - 3 1, கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ் = 0. இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன், தேவையான சமன்பாடு. நவ் கொஸ்டின் நம்பர் 42. இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே. ஸோ இது வந்து கலங்கரை விளக்கம். இரு பக்கங்கள் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வரும். ஸோ இது கலங்கரை விளக்கம். இங்கே வந்து இரு படகுகள் ஆப்போசிட்டாக இருக்குது, கப்பல்கள் ஷிப். தென் ஏற்ற கோணம் அப்படிங்கிறப்போ இந்த ஷிப் 1, இது ஷிப் 2. இங்கிருந்து இந்த விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணம். ஸோ நிற்கிற இடத்தையும் பார்க்குற இடத்தையும் ஜாயின் பண்ணணும். இது வந்து ஏற்ற கோணம்னு சொல்லுவோம். அடுத்தது இதையும் ஜாயின் பண்ணிக்க. ஸோ இதனுடைய கோணங்கள் வந்து 30 டிகிரி 45 டிகிரி. ஸோ இது 30, இது 45. இரு கப்பல்களுக்கும் இடையே உள்ள
தொலைவு காண்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். ஸோ இது x1 வச்சுக்க, x2ன்னு வச்சுக்க. x1 + x2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ABC, இது D. ஸோ AD + DB கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணுன்னா tan θ நம்ம எடுக்கணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே. ஸோ இந்த ரைட் ட்ரையாங்கிள் இதையும் எடுக்கிறோம். ஸோ ADC அண்ட் BDC. tan θ இது வந்து ஹைட்டு 200ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இட் இஸ் கிவன் 200. ஸோ திஸ் இஸ் 200. ஸோ tan θ ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ tan 30 degree ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 200, அட்ஜசன்ட் x1 அல்லது AD அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு tan 45 degree ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் x2. அதர்வைஸ் யூ கேன் ரைட் BD. tan 45 என்ன? 1 ஈக்குவல் டு 200 பை x2 or x2 ஈக்குவல் டு 200. Then next tan 30 1/√3. 1/√3 equal to 200 by x1. Cross multiply x1 equal to 200 into √3. இப்போ x2 வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். √3 அப்படிங்கிறப்போ 1.732 மல்டிப்ளை பண்ணிக்க. 2 0க்கு 2 0, 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14, balance 1, 1 2 is 2, 2 plus 1 3. 3 digit தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஸோ 346.400. ஸோ distance between equal to x1 plus x2, 346.40 plus 200, 546.40 meter. So it's the answer. Next June 2024. உள்ளிடற்ற ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச 0.14 பைசா வீதம் செலவாகும். அதன் உட்புற மற்றும் வெளிப்புற வட்டங்கள் முறையே 20 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் எனில் அதனை முழுமையாக வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும்? The internal and external diameter of a hollow spherical vessel, hemispherical, of 20 centimeter and 28 centimeter diameter. Find the cost of painting. So total cost அப்படிங்கிறப்ப இந்த நம்ம ஃபார்முலா வந்து π3r² + r². ஸோ இதுதான் நமக்கு தேவையான அந்த படம். ஸோ இது வந்து ஹாலோவாக இருக்கும், உள்ளீடற்ற. இப்போ ஹாலோவாக இருக்கிறப்ப இங்கிருந்து இது வரைக்கும் கேபிட்டல் ஆர், இது வந்து ஸ்மால் ஆர். படம் கம்பல்சரி கிடையாது. ஸோ இங்கே விட்டம் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ வெளிப்புற வட்டங்கள் விட்டம் டயமீட்டர் கொடுத்துருக்குறப்போ இதில் பாதி எடுத்துக்கணும், அடுத்ததில் இதில் பாதி எடுக்கணும். ஸோ அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் மொத்த பரப்பளவு. ஏன் அப்படின்னா இந்த கிண்ணத்தினுடைய இப்படி அவுட் சைடு, அதே மாதிரி அந்த உள்ள ஹாலோவாக இருக்கும் இல்லையா, இந்த உள்பகுதியை அதையும் பெயிண்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வரப்போ 7, 3 இன்ட்டு கேபிட்டல் ஆர் என்ன 28ல் பாதி 14 ஸ்கொயர் ப்ளஸ் 20ல் பாதி 10 ஸ்கொயர். ஸோ 22/7 இன்ட்டு 6 3s are 18, பேலன்ஸ் 1 8. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணு by 136. அந்த ஆன்சரை 7ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 22/7 இருக்குது. ஸோ இது டிவைட் பண்ணி வரக்கூடிய ஸ்டெப்பு இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 2162.28 ஏரியா அப்படிங்கிறப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம
சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 28 இன்ட்டு 0.14. ஸோ இந்த இடத்துல 2 டிஜிட் இருக்கா, இங்கேயும் 2 டிஜிட். ஸோ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இதனுடைய மல்டிப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணு, தென் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே 2 டிஜிட் இருக்குது இல்லையா, இங்கேயும் 2 டிஜிட் இருக்குது. ஸோ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வை. இந்த 1 2 ஆயிரும், ஏன்னா இங்கே மோர் தென் 5 இருக்குது. மோர் தென் 5 இருக்கிறப்ப இந்த 9 இருக்கிற எடுத்துகிட்டு இதோட 1 ஆட் பண்ணினா 72 அப்படின்னு சொல்லி டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 302.72. ஸோ இதனுடைய PDF I give in the description box. If you like this video, you please share it to your friends and subscribe my channel Gomadi Maths and English. Thank you.